யாருப்பா மனுஷன்னு கேட்டாங்க. சார் சம்பாதிக்கிற மனுஷனா, வரலாற்றுல நிக்கிற மனுஷனா? அதெல்லாம் கிடையாதுங்க. அடுத்தவர்கள் மீது எவன் ஒருவன் அக்கறை கொண்டு இருக்கிறானோ அவனே மனிதன்னு புத்தர் அவர்கள் நமக்கு கத்துக் கொடுத்திருப்பார். வள்ளுவர் சொல்றாரு இதே வார்த்தைய, அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்றார். ஒரு பையன் ரோட்ல நடந்து போறான், அங்க ஒரு ஷேர் ஆட்டோ அவனை அடிச்சுட்டு போயிடுது. அந்த பையன் பறந்து போய் உழுகுறான், அவனுடைய தலை அடிபட்டு ரத்தம் கொட்டுது. யாராவது ஒருத்தர் வாங்கலன்னு எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையனுடைய அம்மா யாரு அம்மா யாருன்னு எல்லாரும் கதறாங்க. யாரு இந்த பையனு தெரியலையேன்னு அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது, என் மகனே அப்படின்னு ஒரு அம்மா ஓடி வராங்க. அவங்களுடைய வெள்ளை புடவை கட்டி, இந்த கேரளா புடவை கட்டி ஒரு அம்மா ஓடி வராங்க. என் மகனே என் மகனே என் மகனேன்னு நெஞ்சிலி மார்பிளையும் அடிச்சுட்டு அந்த அம்மா ஓடி வராங்க. அந்த பையனை தன்னுடைய மடியில போட்டுட்டு அழுகுறாங்க. ஐயோ யாராவது ஒருத்தர் ஆட்டோவை கூப்பிடுங்களேன், என் பையனை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போன ஆட்டோவை கூப்பிடுங்களேன். ரத்தம் படிந்து அவங்களுடைய அந்த புடவை எல்லாம் சகப்பா மாறுது. ஆட்டோல அழுதுகிட்டே அந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரி, நல்ல வேளை பக்கத்திலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கு, கொண்டு போய் ஐசியூல சேர்க்கிறாங்க. இப்ப ஒரே பரபரப்பா இருக்கு. அவங்க ஐசியூல இருந்து ஒரு மெடிக்கல் இது எழுதி கொடுக்குறாங்க, இந்த மருந்துகள்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு மெடிக்கல் ஷாப்ல எழுதி கொடுக்குறாங்க. இவங்க அப்படியே எடுத்துட்டு கொண்டு வந்து மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குறாங்க. சார் அவர் அந்த மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு 8000 ரூபாய் பில்லு சொல்றாரு. இந்த அம்மாட்ட 8000 ரூபாய் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய நகைகள் எல்லாம் கலட்டி வைக்கிறாங்க. அது ஒருவேளை போலியா இருந்துச்சுன்னா, ஒருவேளை இமிட்டேஷனா இருந்துச்சுன்னா, அந்த மருந்து கடைக்காரர் சொல்றாரு, உங்க செல்போனை வச்சுட்டு போங்க.